ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சில் டைமர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கருவாட்டு குழம்பு தாங்க. சோறு கூட சாப்பிட்ற மாதிரி தான். சோறு பக்கத்தில் தனியாட்டு வச்சுட்டு அப்புறம் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பாத்திரத்தில் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமாட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கு பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறமாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அது என்ன ஆகும்னா நல்ல மணம் வரும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உடம்புக்கு சூட்டையும் தணிக்குமா, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு அப்புறம் அது போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி, பூண்டு இதெல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அது எனக்கு யூஸ் ஆகும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் ஃபுட்டு நம்ம ரெகுலர் லைஃப்பில் உள்ள மாதிரி உள்ளது தான் நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு என்டர்டெய்னிங்காட்டும் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் சமையலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, நல்லா வெங்காயம் அந்த பாட்டுக்கு இதாகிட்ருக்கும், ரெடி ஆகிட்ருக்கும். நீங்கள் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போடலை. என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை, அதனால் நான் போடலை. ஒவ்வொரு வீட்லேயும் சமையல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம ஹெல்த்தையும் நம்மளோட மைண்டு நம்மளோட எல்லா விஷயத்தையும் அது மெயின்டைன் பண்ணி நல்லா ஹெல்த்தியாகிட்டு இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் சமைக்கிறது ரொம்ப முக்கியம். சமைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம சமைச்சதை எல்லோரும் சாப்பிடவும் செய்யணும். அதனால் நம்ம செய்கிற இடம் சுத்தமாட்டும் நல்ல ஹெல்த்தியான பொருளையும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், என்ன மாதிரி சாப்பிடுவாங்கன்னு. சில பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி உப்பு கம்மியாக சேர்க்குற மாதிரி இருக்குன்னா கம்மியாக போடணும். எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணணும். இது பெண்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு. நெக்ஸ்ட்டு தக்காளியும் கட் பண்ணி அதில் போட்டாச்சு. நான் இன்றைக்கி வாழைக்காய் சேர்த்துருக்கேன். வாழைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கேஸ் ப்ராப்ளம் சிலவங்களுக்கு வரும். அதனால பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. நான் தான் பூண்டு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி கருவாட்டு குழம்புல. வாழைக்காவையும் தோல் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துடுங்க. ஒரு டைம் ஹோட்டலுக்கு போனாலே அது நிறைய செலவாகும். காசு சம்பாதிக்கிறது அவ்வளவும் ஹோட்டலுக்கு போய் எல்லாமே ஒரு டைம் போனாலே நிறைய காசு ஒரு 500 அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கணக்கு பார்த்தாலே ஒரு 4 பேர்னாலே 2000 வந்துடும். அதனால் வீட்டிலே சமைச்சு சாப்பிடலாம் ஹெல்த்தியாகிட்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, வாழைக்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி மூடி வச்சிடணும். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். ஓப்பனில் வச்சா அது சரியாட்டு வராது, வேகாது. அதனால் மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது பாட்டுக்கு ரெடி ஆகிடும். நம்ம அந்த நேரத்தில் என்னென்னா, நெத்திலி மீன் கருவாடு தான் அன்றைக்கி. அதை கட் பண்ணி அதை நீட்டாக க்ளீன் பண்ணி 2-3 தடவை சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதை திருப்பி இதில் சேர்க்கணும். அதுதான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். ஈஸி தாங்க. அதோட தலையை அப்படியே எடுத்து அதில் சைடில் அப்புறம் கருப்பாக இருக்கும் அதோட குடல் இதெல்லாம். அதை காஞ்சி போனதை அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா அதில் மண் இருந்தாலோ உப்பு அதிகம் ஓவராக இருந்தாலோ ஏதாவது இருந்தால் அது நீட்டாக வந்துடும். சுடு தண்ணியில் தான் அதை கழுவணும். நல்லா சூடாக இருந்தால் தான் அது நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக சுத்தமாட்டு கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். திருப்பி ஒருக்கா பார்த்துக்கணுங்க. தலையை பிச்சுட்டு அதில் உள்ள இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவுனா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாட்டும்
இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அது மெயினாக எதுக்கு எடுக்கிறோன்னா, அதே போட்டு சமைச்சா ஒரு கசப்பு டேஸ்ட் அதில் வரும். அது வந்து சாப்பிட முடியாது. அதை எடுத்துட்டா நம்மளுக்கு அதால் சாப்பிட முடியும், நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம எடுத்துகிட்டு இது பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னென்னா மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அந்த மணமும் வெளியே போகாமல் இருக்கும். அதனால தான் நல்லா அது உள்ளாடியே வெந்து இன்னும் நல்லா ப்ரெஷரில் நல்லா வேகவும் செய்யும், சீக்கிரம் வெந்தும் கிடைக்கும். வெளியே அந்த ஆவி போகாமலும் இருக்குமா, நல்லா மணமாட்டும் வெளியே போகாமல் நல்லா சமையல் பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாட்டும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த தொடக்கத்தில் சமையல் பண்ணதுக்கே தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் படிக்கும்போது வந்து ஹாஸ்டலில் படித்ததுனால எனக்கு வந்து ரொம்ப சமையல் பண்ணுறதுக்கெலாம் தெரியலை. அதுக்கப்புறம் எனக்கு மாமி, அவங்க ஹஸ்பண்டோட அம்மா வந்து எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க. அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய யூடியூப்லேயும் பார்த்துக்கிட்டேன். அப்படி தெரியாததெல்லாம் அப்படி பார்த்து கற்றுக்கும் போது எனக்கு அது நல்லா வந்துச்சு. அதனால் இப்போ எனக்கு வந்து சமையல் ரொம்ப பிடிக்கும். கடவுள் கிருபையால் எல்லோரும் சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப இஷ்டமாயிட்டு. அதனால தான் நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக சரி உங்களுக்கு தெரிஞ்சது தான் நல்லா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்தால் கூட, புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் கூட ட்ரை பண்ண கண்டிப்பாக உங்களாலேயும் நல்லா சமையல் பண்ணி அதில் நல்லா வர முடியும். அப்புறம் வந்து தேவையான மசாலா கருவாடை போட்டுட்டு வத்தல் தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா குழம்பு வந்து மீன் குழம்புனால மல்லி குழம்பு போட்டால் தான், மல்லி போட்டால் தான் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு புளி வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா புளியை கரைச்சிட்டு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சா போதும். நல்லா அப்போ தான் கொதித்து நல்லா ரெடி ஆகும். நல்லா கொதித்து வரும்போது மசாலாலாம் கொஞ்சம் வந்து இது கொதி வந்ததுக்கப்புறமாட்டு மீன் இருக்குல்ல, கருவாடு ஏற்கனவே கழுவி வச்சிருந்த நெத்திலி கருவாடு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதில் முருங்கைக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போதே முருங்கைக்காவும் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு எடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வைக்கணும், மூடி வைங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓப்பனில் விட்டாலும் ஒன்றும் இல்லை. அது மாதிரி பண்ணுங்கள். நல்லா மணமாட்டம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க கூட நீங்கள் கொடுக்கலாம். முக்கியமாட்டு ஹஸ்பண்ட் நல்லா ஃபேமிலியில் உள்ள பெரியவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் முருங்கைக்காவை ஏன் லேட்டாக சேர்த்தேன்னா, அது ரொம்ப பிஞ்சு முருங்கைக்காவா எனக்கு அதுதான் கிடச்சிது. அதனால் அது வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால தான் நான் வந்து அதை கடைசியாக சேர்த்தேன். நல்லா உங்களுக்கு முத்தின இது நான் முருங்கைக்கானா கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துடுங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு வேணால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மசாலா சேர்க்க முடியாதுல்ல, அதனால் முன்னாடியே பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்து அது வற்றி வரும். இன்னும் கொஞ்சம் அது நல்லா வற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பும் ரெடி ஆகிட்டே இருக்குல்ல, இன்னும் சோறும் கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் வடிக்கிற இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் முட்டையை வந்து தனியாட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருங்க. உப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, முட்டை வேகிறதுக்கு அப்படியே வச்சு அது வந்து வேக வச்சாலே போதும். பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா வற்றி வந்திருக்கு. இது வந்து அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். முட்டை நல்லா வந்ததுக்கப்புறமாட்டு அதை வந்து இது குழம்புல சேர்த்தாலே அப்படி குழம்புலேருந்து சாறு முட்டையில் இறங்கும். சூப்பராக இருக்கும். அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி மூடி வச்சுருங்க. நல்லா செமையாட்டு இருக்குல்ல, பார்க்கவே நல்லாயிருக்கு. செமையாக இருந்துங்க, சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே சமைச்சி சாப்பிடலாம். அது ஒயிட் ரைஸ் கூட இந்த மாதிரி நெத்தலி கருவாட்டு குழம்பு முட்டையும் வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு செம்மையாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.